அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கன்னி ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்களில் நடைபெற்றிருக்கும் கிரக மாற்றங்களின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், அது முன்னேற்றமாக இருக்குமா இல்லை பின்னேற்றமாக இருக்குமா, இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய குணம் ஒரு சில விஷயத்தில் மற்றவங்களுக்கு நிறைய வருத்தம் தரும் செய்கை இருக்கும். இவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களையுமே ரொம்பவும் பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லி ரொம்பவும் ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலையிலே திகழ்வாங்க. இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், எல்லாமே நல்லதாகவும் இருக்கும். ஆனாலும் அந்த திருப்தி அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி மனதுக்குள்ளே போட்டு ஏதாவது குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே இவங்களோட இயல்பை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அன்பை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. நம்மளாம் இவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனால் கூட நம்ம பேசினா ஒரு சிலர் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்க அப்படி இல்லை. அவங்களே அவங்களோட தப்பை புரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் நிறைந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரங்களை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல இருந்து உடனே எந்திரிச்சு வந்துடுவாங்க. பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டாங்க. கோபத்தை மட்டும் இவங்களோட வாழ்க்கையில் குறைச்சிட்டாங்களாம் ரொம்பவும் நல்ல நிலைமைக்கு வரலாம். இவங்களோட கோபத்தால் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. பொன், பொருள், சொந்த பந்தம் இப்படின்னு எந்த விதத்துலையுமே நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க கோபப்பட்டது சரியா தப்பாங்கிறத அவங்கள யோசித்து பார்த்தாவே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நிறைய விஷயத்த இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள், கோபத்தால் இழந்திருப்பீங்க. பழைய பொருட்களையுமே இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வைப்பாங்க. எந்த பொருளுமே வேஸ்ட்டு, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சற்று தூக்கி எறிய மாட்டாங்க. எதுவுமே வச்சுருந்தா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பழைய பொருட்களை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வைப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம், அதை சீராகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்குவதற்கான வேலைகளை நல்லா பண்ணுவாங்க. இவங்களுக்கு உருவாக்க மனப்பாங்கு நிறைய இருக்குங்க. புது புது விஷயத்தை கற்றுக்கணும், புது புது விஷயத்தை நாம் உருவாக்கணும், நம்மளால மற்றவங்க 2 பேர் இந்த விஷயத்தில் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல எல்லாமே ஆர்வம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க சராசரியாக ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துட்டால் மட்டும் அவங்களுக்கான சூழ்நிலையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாது. அன்பு ஏற்பட தொடங்கும் வேலையில் முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு முயற்சிகளையுமே இவங்க செயல்படுத்துவாங்க. உடல் நலத்தை நல்லபடியாக கவனிக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவை வளர்த்துக்கிறதுலையுமே ரொம்பவும் ஆர்வம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு நான் எவ்வளவோ நல்லது பண்ணுறேன், ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நடந்தது என்ன தெரியுமா, கஷ்டம் மட்டும்தாங்க. இந்த கஷ்டத்தை எப்படி போக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. கஷ்டத்தில் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்களே உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை வருது, எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே நிறைய தீர்வு கிடைச்சதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்ததாகவும் நிறைய மக்கள் சொன்னாங்க. அதனால இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நம்பர் கட்டாயம் கஷ்டத்தில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு உதவும். மறைக்காமல் ஃபோன் பண்ணி உங்களோட டீட்டெயிலை சொல்லி உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான மாற்றங்களை ஏற்படுத்திக்கோங்க. உடல் நலத்தில் நல்லபடியாக கவனிக்கக்கூடிய நீங்கள் இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு குணம் நிறைந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக எளிய பரிகாரம் ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாயவரத்தை அடுத்துள்ள உயிர்காக்கும் திருத்தலமான ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தல தரிசனம் உங்களுக்கு தன்னிகரற்ற பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தூரமாக இருக்குது, எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயம் சென்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை மலை அணிவித்து
எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள காரிய தடைகள் நீங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சைப்பழ தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. எலுமிச்சை தீபத்தை கோவிலில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள், காரிய தடைகள் விலகி நீங்கள் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் வாழ்வதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். உங்களோட தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அதிகரித்து இருக்கும். பணவரவு இதுவரைக்கும் இருந்ததை விடவே கணிசமாக உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் ஒரு உன்னத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் வருகையால் அந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சிறப்பான நாட்கள் இந்த மாதத்தில் உண்டாகும். உறவினர்கள் எதிர்பார்த்த காரியங்களுமே அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்கும். சிலருக்கு எல்லாமே வீடு மனை வாங்கும் யோகம் இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நீங்கள் உங்களது பணிகளை சீரும் சிறப்புமாக செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். மறைமுக எதிரிகளால் மறைமுக ஆதாயமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டு பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போகிறது அதை விடவுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பெரும் சிக்கலில் உண்டாக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால யார் ஒருத்தருடையுமே வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாதீங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. அலுவலகம் செல்லும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான மாதமாக தாங்க உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். சக ஊழியர்களோட உங்களோட பணிகள் ஒத்துழைப்பு தரும் வகையில் அமையும். உங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். பதிவு உயர்வு கிடைக்கும். பதிவு உயர்வு கிடைப்பதன் மூலம் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன்களுமே அமையும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் இது போன்ற வகையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி அமையும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே எளிதான வகையில் உங்களுக்கு நடந்து முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் போன்ற எண்ணங்கள் தோன்றலாம். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த மாதம் ஈடுபட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தரும் வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. கணவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிக்கிறது நல்லது. ஏன்னா விளையாட்டு மற்றும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் இதெல்லாமே மேற்கொள்வதை நீங்கள் இந்த மாதம் தவிர்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். பெரும்பகுதி நன்மையாக இருக்குங்க. பிற்பகுதி மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால உங்களை கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சந்திராஷ்டம தினங்களில் எப்போவுமே யார் ஒருத்தனுமே ரொம்பவும் அமைதியாகவும் அமைதியாக பேசுறது, மற்றவங்ககிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் மேற்கொள்கிறது இது எல்லாமே இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யாதீங்க. ஏன்னா அதிகமான குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் தோன்றும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்தை கையாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ராசிக்குரிய கடவுளை வணங்குனீங்கன்னா இன்னும் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமானும் பைரவருங்க. அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுறதும், செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுறதும் ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். நன்மையுமே பெறக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமானும் பைரவரும் ஏற்படுத்தி கொடுப்பார். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி இன்பமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு ராசிக்குரிய கடவுள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குறத கட்டாயம் தருவார். பைரவருமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக அருள் செய்வார்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.